ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2026 நடக்கக்கூடிய எஸ்ஆர்எம் ஜேஇ எக்ஸாமை பற்றின முழுமையான தகவல்களும் ப்ளஸ் கட் ஆஃப் அனலைசிஸும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன டேட்ஸ், முக்கியமான டேட்ஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், அதை விட முக்கியமாக கட் ஆஃப் அனலைசிஸும் பண்ணியிருக்கோம். இதில் மாணவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கட் ஆஃப் அப்படின்றது கடந்த வருடம் என்ன கட் ஆஃப்க்கு என்ன மாதிரியான கேம்பஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத அடிப்படையை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து முடிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும்ன்றதுல நான் அஷ்யூராக இருக்கேன். சரிங்களா? ஸோ நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இது போக இந்த எஸ்ஆர்எம் ஜேஇ மட்டும் இல்லை, மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கட்டும், இல்லை டிஎன்ஏ கவுன்சிலிங்காக இருக்கட்டும், உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன மாதிரியான காலேஜஸ், என்ன மாதிரியான கோர்சஸ் கிடைக்கும், என்னென்ன காலேஜஸ்லாம் நல்ல பிளேஸில் இருக்குது அப்படின்ற எல்லா தகவலும் அறியணும்னா நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெறும் 30 செகண்ட்ஸில் அதை ஃபில்அப் பண்ணிடலாம். நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய பெஸ்ட் காலேஜ் லிஸ்ட், டிபார்ட்மெண்ட் மேட்ச், கவுன்சிலிங் டிப்ஸ், மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம ஏன் சூஸ் பண்ணணுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம்டு டு பி யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. இந்தியாவில் ஒரு 10 தலை சிறந்த யூனிவர்சிட்டிஸ் எடுத்துட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக எஸ்ஆர்எம் இருக்கும். அதே மாதிரி என்ஆர்எஃப் ரேங்கிங் பொறுத்த வரைக்கும் 14வது இடத்துல இருக்குது. ஐஐடி, என்ஐடி, பிட்ஸ் பிலானி இதற்கப்புறம் வந்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது. அதே மாதிரி உலகளவிய ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் QSKGன்னு சொல்லுவாங்க. அதில் A++ பிளாட்டினம் ரேட்டிங் வாங்கியிருக்காங்க. இங்கே மொத்தம் 52,000 மாணவர்களும் 950க்கும் மேற்பட்ட இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் 3,200 ஃபேக்கல்ட்டிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ரிசர்ச் லேப்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 200க்கும் அதிகமான லேப்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஆர்எம்ல என்ன அளவுக்கு பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். 1,100க்கும் அதிகமான கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஓவர் 92% ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜஸ் 50 lakhsக்கும் அதிகமான பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்காங்க. 2,300க்கும் மேற்பட்ட ஆஃபர்ஸ் 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அதே மாதிரி ஆப்ராட் சான்சஸ், என்ஆர்எஃப் ரேங்கிங் நல்லா இருக்கிறதுனால ஆப்ராடில் எம்எஸ் படிக்கக்கூடிய சான்சஸும் நிறையா இருக்குது. சரிங்களா? ஸோ எஸ்ஆர்எம்ல மொத்தம் 8 கேம்பஸஸ் இருக்குது. காட்டம்குளத்தூர் இதான் மெயின் அண்ட் பெஸ்ட் கேம்பஸ். ஏரோஸ்பேஸ் 14க்கும் மேற்பட்ட, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 14க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் ராமபுரம், வடபழனி இந்த மூணுமே சென்னை சிட்டியில் இருக்குது. ட்ரிச்சியில் ஒரு கேம்பஸ் வச்சுருக்காங்க. டெல்லியில் சோனிபாட் அப்படின்ற இடத்துல ஒரு கேம்பஸ் இருக்குது. ஆந்திர பிரதேசில் 7 மற்றும் 8வது கேம்பஸ் இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதில் பெஸ்ட்டு காட்டாங்குளத்தூர், ராமபுரம் அதை தான் சொல்லுவாங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இங்கே இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எஸ்ஆர்எம் ஜேஇன்றது பிடெக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், எஸ்ஆர்எம் JEET அப்படின்றது இன்டெகிரேட்டட் எம்டெக்கும் இருக்குது. நம்ம எஸ்ஆர்எம் ஜேஇ பற்றி தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? யாரெல்லாம் அப்ளை பண்ணனா 12ஆம் வகுப்பு இப்போ அப்பியர் ஆக போகிறீங்களா 2026 அவங்க ஃபுல்லாகவே அப்ளை பண்ணலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ்ன்றது மேண்டேட்ரி. இது போக நீங்கள் கெமிஸ்ட்ரி, இல்லை பயாலஜி, இல்லை பயோடெக், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பாட்டனி, சுவாலஜி, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் இதில் எது வேணாலும் படிச்சுக்கலாம். மினிமம் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா பிசிஎம்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸில் பார்த்தீங்கன்னா 50% எடுத்துருக்கணும். 60% காட்டாங்குளத்திற்கு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குரிய வெப்சைட் நான் முடிஞ்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லை ஆன்லைனில் நீங்கள் சர்ச் பண்ணலாம். உங்களோட இமெயில் அண்ட் ஃபோனை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ, சிக்னேச்சர், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். கிட்டத்தட்ட 1,200 நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். யூபிஐ மூலமாக கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்ஏ கவுன்சிலிங்ல கலந்து கொண்டு உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோட இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetricaricant.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுல உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதுல ஃபைண்ட் அண்ட் கம்பேர் இருக்கு பாத்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதுல டிஎன்ஏ காலேஜ் படிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போங்க. இதுல உங்களோட கம்யூனிட்டியை நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ பிசின்னு நான் கொடுக்குறேன். இதுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்க ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஆர்எம் ஜேஇயோட முழுமையான ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது தான். மோடு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான். இதில் மொத்தம் 3 பேஸ் நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏப்ரல் 2026 முதல் பேஸும், ஜூன் 2026 2வது பேஸும், ஜூலை 26 3வது பேஸும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதலாம், இல்லை எல்லா பேஸஸையும் கூட எழுதலாம், உங்களோட பெஸ்ட் ரேங்க் கிடைக்கிற வரைக்கும். சரிங்களா?
எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த இருக்கும் ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க், கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின் 35 மார்க், மேத்ஸில் பயாலஜியில் 40 மார்க் எடுத்துக்கணும் 40 கொஸ்டின்ஸ்க்கு, ஆப்டிடியூடில் ஒரு 10 மார்க்கும், இங்கிலீஷில் வந்து 5 மார்க்கும், மொத்தம் 125 மார்க் இருக்கும். சரிங்களா? டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. நோ நெகட்டிவ் மார்க்ஸ், அது ஒரு நல்ல விஷயம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் டேட்ஸ் பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 1 அப்ளை வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 26 அப்ளை பண்ணணும். எக்ஸாம் ஸ்லாட் வந்து 1 வீக் பிஃபோர் எக்ஸாம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஃபேஸ் 1 எக்ஸாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஏப்ரல் ஜூன் ஜூலையில் நடக்குது. ரிசல்ட் வித்தின் 7 டேஸில் எழுதிடலாம். கவுன்சிலிங் சார்ஜ் வந்து மே கடைசி இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்கும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய பாப்புலர் பிரான்ச்சஸ் சொல்லுறேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல், டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, மெக்கானிக்கல், சிவில், பயோடெக், இது போக 30க்கும் மேற்பட்ட பிடெக் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து ரொம்ப மாணவர்கள் அதிகம் விரும்பக்கூடிய கோர்சஸ். ஃபீஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு நான் சொல்கிறேன். காட்டாங்குளத்தை பொறுத்த வரைக்கும் 2.5 லட்ச ரூபாயிலேருந்து 4.5 லட்ச ரூபா வருஷத்துக்கு நான் சொல்கிறேன். ராமபுரம் வந்து 2 to 3 லட்ச ரூபாயும், அதர் கேம்பஸில் 1.5 to 3 லட்ச ரூபாய்க்கு வரும். இதில் சிஎஸ்சி வந்து சிஎஸ்சிஏலாம் ஹையஸ்ட் ஃபீஸாக இருக்கும். சிவில் பயோடெக்லாம் கொஞ்சம் லோயர் ஃபீஸாக இருக்கும். சரிங்களா? ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறாங்க. டாப் 100 ரேங்க்கில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% டியூஷன் வேவர் கொடுக்குறாங்க. 101 to 500 வந்தீங்கன்னா 75%, 500 to 1000 வந்தீங்கன்னா 50%, 1000 to 2000 வந்தீங்கன்னா 25% வேவர் கொடுக்குறாங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது போக தமிழ்நாடு போர்டு டாப்பர்ஸ்க்கு வந்து தனியாக 100% வேவர்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ், என்சிசி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோட்டாக்கும் தனியாக இருக்குது. சரிங்களா? கவுன்சிலிங் வந்து முழுக்க ஆன்லைன் கேன்சஸ் தான். நீங்கள் வந்து கேம்பஸை சூஸ் பண்ணுறது, பிரான்ச்சஸ் சூஸ் பண்ணுறது எல்லாமே ரேங்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா வந்து நீங்கள் உடனடியாக நீங்கள் சீட் கிடச்சோன்னா கன்ஃபார்ம் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்புறம் தான் அப்லோட் பண்ணுவீங்க. சரிங்களா? அதே மாதிரி நான் எக்ஸாம் போர்டு ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆன்லைன் தான், நோ நெகட்டிவ் மார்க், மெரிட் பேஸ்டு அட்மிஷன் தான் கம்ப்ளீட்டாக. இங்கே வந்து எந்த விதமான உங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்டு சிஸ்டமும் இல்லை. கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு வரும். சரிங்களா? இதுதான் மாணவர்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ரேங்க் 1 பொறுத்த வரைக்கும் டாப்பர் இவங்களுக்கு சிஎஸ்சி காட்டாங்குளத்தில் ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிடும். 5000 ரேங்க் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிஎஸ்சியில் காட்டாங்குளத்தில் கிடைக்கிறதுக்கு சின்ன ஒரு சான்சஸ் இருக்குது. இதே 10,000 ரேங்க் போயிட்டீங்கன்னா கேடிஆரில், அதாவது கட்டாங்குளத்தில் கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ராமபுரத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 50,000 ரேங்க் மேலே போயிட்டீங்கன்னா சிவில் மெக்கானிக்கல் தான் சின்ன கேம்பஸில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்தலாம். போன வருடம் எப்படி வந்திருக்குன்றதை பார்த்தலாம். ஃபேஸ் 3 வச்சு நான் சொல்கிறேன். காட்டாங்குளத்தில் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி வந்து 8,000 ரேங்க்கில் கிடச்சிருக்கு. ஏஎம்எல் வந்து 9,000 ரேங்க்கில் கிடச்சிருக்கு. இசிஇ வந்து 12,000 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. மெக்கானிக்கல் 25,000, சிவில் வந்து 67,000. சரிங்களா? இதே ராமபுரம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி 15,000, ஏஎம்எல் 18,000, இசிஇ 20,000, மெக்கானிக்கல் 35,000, சிவில் வந்து 60,000 ரேங்க்கில் கிடச்சிருக்கு. வடபழனி கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்சி வந்து 20,000, ஏஎம்எல் வந்து 22,000, இசிஇ வந்து 25,000, மெக்கானிக்கல் வந்து 40,000. அதே மாதிரி என்சிஆர் டெல்லியில் சிஎஸ்சி 18,000, ஏஎம்எல் 20,000, இசிஇ 25,000, மெக்கானிக்கல் 40,000. அமராவதி அண்ட் சோனிப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி வந்து 25,000, ஏஎம்எல் 28,000, இசிஇ வந்து 30,000, மெக்கானிக்கல் வந்து 50,000 கிடச்சிருக்கு. சரிங்களா? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ ரேங்க் 4,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் காட்டாங்குளத்தில் கிடச்சிரும். இதே 12,000 ரேங்க் போனீங்கன்னா இசிஇ கிடச்சிரும். அதே ராமபுரத்தில் சிஎஸ்சி கிடைக்கும். இதே 30,000 போயிட்டீங்கன்னா ஒன்லி மெக்கானிக்கல் இல்லை சிவில் அந்த மாதிரியான கோர்சஸ் தான் கிடைக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ உங்களோட ட்ரீம் சீட்டை எப்படி பிக்கப் பண்ணுறது அப்படின்றத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேடிஆரில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8,000 ரேங்க்குள்ளே இருக்கணும். அதே ராமபுரத்தில் பண்ணால் போதும்னு நினச்சிங்கன்னா 15,000 ரேங்க்குள்ளே இருக்கணும். இல்லை சிஎஸ்சி பண்ணால் போதும் சார், எந்த கேம்பஸ் இருந்தால் போகிறோம்னா 20,000 ரேங்க். அதே வந்து மார்க்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்ன்றதை பார்த்தலாம். 8,000 ரேங்க் வரணும்னா கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்கணும். 15,000 ரேங்க்னா 90 மதிப்பெண்களுக்கு அதிகம் எடுக்கணும். இதே 20,000 ரேங்க்குள்ள வரணும்னா 80% மார்க் எடுக்கணும். சரி, 80% இல்லை, 125க்கு 80 மார்க் எடுக்கணும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபஸ்ட் ரேங்க்ன்றது கிட்டத்தட்ட ஒரு ரேங்க்ன்றது 200லேருந்து 300 ரேங்க் வந்து ஜம்ப் ஆகும். அதாவது ஒரு மார்க் வந்து நீங்கள் கூடுதலாக ஒரு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க, இப்போ 100லேருந்து 101 எடுத்திருக்கீங்கன்னா உங்களோட ரேங்க் அப்படியே வந்து என்ன ஆகும்னா 200லேருந்து 300க்கு ஜம்ப் ஆகும். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து ஃபேஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ஏப்ரலில் நடக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், லெஸ் காம்படிஷனாக இருக்கும், லோயர் கட் ஆஃப் கிடைக்கும். இதுக்கு எய்ம் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபேஸ் 2 and 3 பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குவாங்க. ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 3000 வரைக்கும் ரேங்க் வந்து கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஃபைனல் டிப்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு மார்ச் 31 அதுக்குள்ளே பண்ணிடுங்க. 100க்கும் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். 15,000க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஏஎம்எல் ஆர் சைபர் செக்யூரிட்டி ராமபுரத்தில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெப்சைட்டை நான் கொடுத்துருக்கேன், srmist.edu.in. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சீக்கிரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
பாய்.